அப்புறம் 100 நாள் வேலை திட்டத்திற்கு கடந்த 5 மாதங்களாக ஊதியம் வழங்க முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதனை கண்டித்து வரும் 29ஆம் தேதி ஒன்றிய அரசை கண்டித்து தமிழகம் முழுவதும் அனைத்து ஒன்றியங்களிலும் போராட்டம் நடத்தப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இப்போது அறிவித்திருக்கிறார். உழைப்பாளர்களின் உழைப்பை மட்டும் உறிஞ்சிவிட்டு ஊதியம் தராமல் அவர்களது உரிமையை மறுக்கும் செயலில் மத்திய அரசு தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது என்றும் இதை கண்டித்து வரும் 29ஆம் தேதி போராட்டம் நடத்தப் போவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். மத்திய அரசு 4034 கோடி ரூபாய் நிதியை வழங்காமல் இருப்பதால் வறுமை ஒழிப்புக்காக கொண்டு வரப்பட்ட அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த தொழிலாளர்களுக்கு கடந்த 5 மாதங்களாக ஊதியம் வழங்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது என்றும் இவ்வாறு மாநில அரசின் பல்வேறு வரி மற்றும் நிதியை பெற்றுக்கொண்டு தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய அந்த உரிமையை 100 நாள் வேலை திட்டத்திற்கான தொழிலாளர்களுக்கான அந்த ஊதிய தொகையை கூட வழங்காமல் இழுத்தடிப்பதன் மூலமாக தொழிலாளர்கள் கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள் என்றும் மத்திய அரசின் இந்த வஞ்சிக்கும் போக்கை கண்டித்து அனைத்து ஒன்றியங்களிலும் ஒன்றிய அரசை கண்டித்து போராட்டம் நடத்தப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். மத்திய அரசை கண்டித்து வரும் 29ஆம் தேதி தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் அனைத்து ஒன்றியங்களிலும் 100 நாள் வேலை திட்டத்திற்கான நிதியை மத்திய அரசு உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கல்வி நிதியை பள்ளிக் கல்வித்துறைக்கு 2152 கோடி ரூபாய் நிதியை வழங்காமல் இந்த சமக்கர சிக்ஷா அபியான் திட்டத்தில் நிதியை வழங்காத காரணத்தினால்தான் மும்மொழி திட்டத்தை அமல்படுத்தினால்தான் அதை வழங்குவோம் என்று மத்திய அரசு கூறி வந்த நிலையில் இப்போது 100 நாள் வேலை திட்டத்திற்கான ஊதியத்தை வழங்குவதற்கு அதற்கான நிதியை மற்றும் 4034 கோடி ரூபாயை வழங்காமல் இழுத்தடிப்பதால் கிராமப்புறங்களில் உள்ள அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் ஈடுபட்ட ஏழை எளிய அப்பாவி தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இதனால் உடனடியாக மத்திய அரசு 100 நாள் வேலை திட்டத்திற்கான நிதியை விடுவிக்க வலியுறுத்தியும் மத்திய அரசை கண்டித்தும் வரும் 29ஆம் தேதி தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள ஒன்றியங்களில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இப்போது வெளியிட்டுள்ள அந்த அறிவிப்பில் தெரிவித்துள்ளார். அப்ரகாம், தகவலுக்கு நன்றி கண்ணன்.